அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். கடக ராசி அன்பர்களுக்கான 2026ஆம் ஆண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்க ராசிக்கு பலன்களை நம்ம இந்த வருட பலன்களாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவானும், 8ஆம் இடத்துல ராகு பகவானும், அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு பகவானும், அடுத்து ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அப்படிங்கிறதான் இந்த வருடம் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு. இதுதான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்துள்ளதுனால உங்களுடைய, அதாவது மாணவர்களாக இருந்தீங்கன்னா பூர்வீகத்தை விட்டு வெளியேறி உங்களுடைய உயர்கல்விக்காக நீங்க வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதாவது உங்களுடைய பிறப்பிற இடத்துல இருந்து நீங்க வெளியூர் போய் வெளிநாடு போய் தங்கி படிக்கக்கூடிய அமைப்பு அமைந்துவிடும். அதனால இந்த வருடம் உயர்கல்விக்காக நீங்க இடமாற்றம் செய்வீங்க அப்படிங்கிறது தான். அதே போல 8ல ராகு பகவான் இருக்கிறதுனால எதிர்பாராத வகையில உங்களுக்கு ஒரு சின்ன தன வரவுகள் கண்டிப்பாக உண்டு. 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு சுப விரயங்கள் ஆகும் அப்படிங்கிறது தான். ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய ராசியிலேயே கடக ராசியிலேயே குரு பகவான் உச்சம் பெறுகிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறதுதான். பொருளாதார முன்னேற்றம், நினைத்த காரியம் கைகூடுதல், சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் நீங்க வீட்டுல குடும்பத்தோட செய்யறது, இது எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்கும். 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சுக்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். குடும்பத்தோட இருக்கிற போது குடும்ப உறவுகளிடையே கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்ல விஷயமாக இருக்கும். அதே போல 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தன வரவு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தடைபட வாய்ப்பு இருக்கு. ஜூன் மாதத்துக்கு பிறகு இது கொஞ்சம் சரியாகும் அப்படிங்கிறது தான். அதே போல 2ல கேது இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, அடிப்படை கல்வி படித்து கொண்டு இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு உடல் உபாதையை ஏற்படுத்தி அதனால அடிப்படை கல்வி ஒரு இடமாற்றம் அல்லது உடல் உபாதைனால படிப்புல தடை ஏற்படுவது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அப்ப அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வழிபாடு என்று சொல்ல போடும்போது 2ல கேது இருக்கிறதுனால நீங்க எந்த ஒரு காரியம் நீங்க ஏற்பட்டு நீங்க ஒரு செய்ய ஆரம்பிச்சாலும் விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு நீங்க ஆரம்பிங்க. உங்களுடைய தொழில் அனைத்துமே ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். கேது பகவான் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே இங்க விநாயகரை உங்களுடைய தலையை சுத்தி செதறு தேங்காய் போட்டுட்டு கூட நீங்க ஆரம்பிக்கலாம். இந்த வருடம் மிக அற்புதமான வருடமாக அமையும். ஆக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.